கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீரும் அருளும் கிருபையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலே இந்த நற்கருணை வழிபாடானது நம்மளுடைய குழந்தைகளுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். ஆண்டவர்தாம் இந்த மே மாதம் முழுவதும் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதித்து விடுமுறை நாட்களை கழித்து புதிய மாதத்திற்குள்ளாக, புதிய கல்வியாண்டுக்குள்ளாக அழைத்து செல்ல இருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நற்கருணை ஆராதனையானது நம்முடைய குழந்தைகளை முழுவதுமாக ஆண்டவருடைய பாதங்களில் அர்ப்பணித்து அவர்கள் பயணிக்கின்ற இந்த புதிய கல்வி ஆண்டுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த வேளையில கூட பெற்றோர்களாகிய நாம் அனைவரையும் இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஏனென்றால் நம்மளுடைய பிள்ளைகளை படிப்பதற்காக ஒவ்வொரு கல்வி நிறுவனமாக சென்று ஆராய்ந்து அறிந்து எந்த இடங்களிலே நம்முடைய குழந்தைகளை சேர்க்க வேண்டும், எப்படியான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பெற்றோர்கள் ஆலோசித்து அறிந்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்காக நல்ல கல்விக்கூடங்களை தேர்ந்தெடுத்து அந்த பள்ளிகளை சேர்த்து கொண்டு இருக்கிற இந்த வேளையிலே அப்படியான ஒரு ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். பொருளாதார தேவைகளாக இருக்கட்டும், எந்த ஒரு பயிற்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு கல்விக்கூடமாக இருக்கட்டும், எந்த இடங்களிலே சேர்க்க வேண்டும், எந்த கல்விக்கூடங்களை சேர்க்க வேண்டும், எந்த விதமான பயிற்சிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் ஆண்டவரோடு ஜெபித்திருப்பீர்கள். அப்படியாக ஆண்டவர் ஒரு ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுத்து இந்த நாட்களை நிறைவேற்றி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அதோடு கூட நம்மளுடைய குழந்தைகளையும் இந்த நேரத்திலே இறைவன் பாதத்தில் ஒப்பு கொடுத்து இதோ அவர்கள் ஆரம்பிக்கின்ற இந்த புதிய கல்வியாண்டு, இந்த புதிய வகுப்பறைகள், புதிய பாடத்திட்டங்கள், புதிய பயிற்சிகள், இது எல்லாம் ஆண்டவர் தாம் நிறைவான ஆசீர்வாதங்களை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்மளுடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்காக என்று ஆண்டவருடைய கிருபையினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசிரியர்களையும் நம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு அடுத்ததாக குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் தான் முனைப்பாக செயல்பட்டு கொண்டு இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டு இருக்கிறோம். அவர்களுடைய நெறிப்படுத்துதல், வழிகாட்டுதல், பயிற்சி அளித்தல், பல ஒழுங்குபடுத்துதல்கள் நிமித்தம் எல்லாமே அந்த பெருமை அனைத்தும் அந்த ஆசிரியர்களைத்தான் சாரும். அப்படியான அந்த ஆசிரியர்களையும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கின்றோம். அதே போல பிள்ளைகள் படிக்கின்ற கல்வி கூடங்களையும் கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அந்த கல்வி கூடங்களிலே அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையை அந்த கல்வி நிறுவனங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. அந்த கல்வி நிறுவனங்களையும் அந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கக்கூடிய எல்லா சூழல்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வளாகத்தில் உலாவுகின்ற குழந்தைகளுக்கு போதிய பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நம்ம ஜெபிக்க இருக்கின்றோம். அப்படியாக நம்மளுடைய பல்வேறு கருத்துக்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இதோ இந்த மாதம் நிறைவடைந்து புதிய மாதத்திற்குள் தேவன் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்ல இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம். எத்தனையோ ஏக்கங்கள், கனவுகளோடு இருக்கின்ற அந்த குழந்தைகள் அப்படியே ஆண்டவர் தாம் நிறைவான விதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களுடைய கனவுகளை நினைவாக்கின்ற, இதோ இந்த கல்வி முதன்முறையாக ஏறெடுக்கின்ற, முதன்முறையாக வகுப்பறைக்கு போகின்ற எல்லா குழந்தைகளையும் இறைவன் பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க காத்து கொண்டு இருக்கிறோம். பெற்றோர்களாகிய நீங்களும் அவர்களுக்காக ஜெபித்து ஆண்டவருடைய பாதத்தில் இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக இதோ நம்ம மண்டியிட்டு இதோ நம்முடைய குழந்தைகளுக்காக, நம்முடைய குழந்தைகளுடைய செல்வங்களுக்காக, குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக, குழந்தைகளுடைய மேற்படிப்பிற்காக, குழந்தைகளுடைய
வேலைவாய்ப்பை நோக்கி நாம் பல்வேறு படிப்புகளை தேர்வு செய்து நம்ம அழைத்திருப்பதற்காக, அவர்களை தேர்ந்தெடுத்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோம். அவர் பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன்தாம் நிறைவான ஆசீர்வாதங்களை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் தாம் அப்படியான ஒரு ஆசீர்வாதங்களை இதோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா கூடி நாம் இணைந்து ஜெபிப்போம். பெற்றோர்களாகிய நாம் அனைவரும் ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவருடைய கிருபை நம்முடைய குழந்தைகள் மேல் இருக்கும் என்பதை ஒரு ஆழமான விசுவாசத்தோடு இதோ இந்த நற்கருணை வழிபாட்டில் நாம் இணைந்து ஜெபிப்போம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிந்த குழந்தைகள், நம்ம உறவுக்கார குழந்தைகள், அனைத்து குழந்தைகளுக்காகவும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இதோ பெரியவர்கள் பார்த்து கொண்டு இருப்பவர்களும் அனைத்து குழந்தைகளும் ஒரு ஆசீர்வாதத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக பல்வேறு வழியாக நாம் ஜெபிக்கப்படுகின்ற போது ஆண்டவர் தான் நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த நற்கருணை வாயிலாக எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைக்கப் போவதுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த ஜெபத்தோடு இணைந்து ஒரு வல்லமையான ஜெபங்களை ஏறெடுக்க ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா கொண்டு ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இப்படியாக எங்களுக்கு ஜெபிக்கும்படியான ஒரு ஞானத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, எங்க குழந்தைகளை நீங்க பார்த்து கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சிந்தனை கூட ஆண்டவரே குழந்தைகளுக்காக ஜெபிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கூட நீங்கள் ஞானத்தின் கொடுத்த வெளிப்பாடுதான் ஆண்டவரே. இந்த நேரத்தில் அப்பா இப்படியான இந்த நற்கருணை ஆராதனை நாங்கள் ஏறெடுத்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நாங்கள் மகிழ்ச்சியோடு அப்பா ஆசீர்வாதத்தை நோக்கியும் பாதத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய குழந்தைகள் ஆண்டவரே, அப்பா புதிய கல்வியாண்டுக்குள் ஆண்டவரே காலெடுத்து வைக்கின்றார்கள். புதிய கல்வியாண்டுக்குள் ஆண்டவரே புதிய வகுப்பறைக்குள் செல்கின்றார்கள் ஆண்டவரே. புதிய கல்வியாண்டிலே அப்பா அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு அவர்கள் மாற்றமாகி சென்று கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவன் தான் எம்மட்டுமாக ஆசீர்வதற்காக நன்றி. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்ததற்காக நன்றி. நல்ல தேர்ச்சிகளை கொடுத்து மேல் வகுப்புகளுக்கு அனுப்பி வைப்பதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக தன் தகப்பனை ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே அப்பா கஷ்டப்பட்டு ஆண்டவரே வேலை செய்து அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அப்பா ஒவ்வொரு பெற்றோர்களுக்கு கூட இந்த இடத்துல கரங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனை. அப்பா, ஒரு மெழுகு திரி போல் ஆண்டவரே அப்பா அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, பிறருக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக மெழுகு திரி எப்படி தன்னை உருக்கி கொண்டு ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கின்றது ஆண்டவரே. அதே போலதான் ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோர்கள் அன்ற தினத்தின் ஆண்டவரே அப்பா மெழுகு போல் ஆண்டவரே உருகி கொண்டு கண்ணீர்ல ஆண்டவரை நனைந்து கொண்டு ஆண்டவரே படிப்புக்கு தேவைகளை சந்திக்க முடியாமல், பண தேவைகளை சந்திக்க முடியாமல் பல சூழ்நிலைகள் ஆண்டவரே பெற்றோர்கள் அவர்களை வருத்தி கொண்டு அப்பா பல கடன்களை பெற்று ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்து நிமித்தமாக, பிள்ளைகளுடைய படிப்பு நிமித்தமாக ஆண்டவரே தன்னைத்தானே வருத்தி அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை ஒரு மெழுகு போல அர்ப்பணித்த ஆண்டவரே அப்பா வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பெற்றோரும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே. தேவன் தான் ஒவ்வொரு பெற்றோரும் ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் பணிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். அவருடைய பொருளாதாரங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். அப்பா, நல்ல வருமானத்தை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உழைப்பை கேட்ட வருமானங்களை கொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் அநேக தேவைகளை சந்திக்கக்கூடிய வருமானங்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற அனைத்து பெற்றோரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, இவர்களுடைய கண்ணீர்கள் ஆண்டவரே, இவர்கள் கடன் பாருங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய குழந்தைகளுக்காகத்தான் ஆண்டவரே. அப்படியான குழந்தைகளை ஆண்டவர் தாம் ஆசீர்வதித்து அப்போ பெற்றோருடைய கனவுகள் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனால் பிள்ளைகளுடைய கனவு என்னவாக இருக்கும் என்பதை உமக்கு தான் தெரியும் ஆண்டவரே. அப்பா, பெற்றோருடைய வழிகாட்டுதல் வேற, பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள் வேற ஆண்டவரே, பிள்ளைகளோட எதிர்பார்ப்புகள் வேறையாக இந்த நாட்கள் இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எல்லா வாழ்க்கையும் பிள்ளைகளுக்காகத்தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெற்றோர்கள் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிங்க. எந்த இடங்களிலும் மனம் தளர்ந்து போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, பிள்ளைகளை அர்ப்பணித்து அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில தேவன் பிள்ளைகள் வாயிலாக நல்ல ஒரு பெயரை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் பெற்றோர்களுக்கு ஆண்டவரே. பிள்ளைகள் வழியாக பெற்றோர்களுக்கு பல நன்மையான காரியங்களை அவர்களை
காதுகளில் கேட்க செய்யக்கூடிய அப்படியான ஒரு ஞானத்தின் ஆசீர்வாதங்களை குழந்தைகளை கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உணவு பதார்த்தங்களையும் அவர்களுக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு தேவன் தாம் ஆசீர்வாதத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வேலையில கூட இப்படியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த பெற்றோர் நிமித்தமாக குழந்தைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, முதல் முறையாக பள்ளிக்கு கால் எடுத்து வைக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு கூட கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கல்விக்கூடங்கள் வாசமே இல்லாமல் ஆண்டவரே மழலை பருவத்திலிருந்து ஆண்டவரே முதல் படியாக கால் எடுத்து வைக்கின்ற அந்த குழந்தைங்களுக்கு கூட கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நோய் நிமித்தங்கள் வந்துவிடக்கூடாது, விடுமுறைகள் எடுக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எந்த விதத்திலும் மற்ற குழந்தைகள் மூலம் அவர்கள் டிஸ்டர்ப் ஆகாதபடிக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கு நியமிக்கப்பட்ட தேவ தூதர்களை அனுப்பி தேவன் பிள்ளைகள் போய் வருவதற்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் எடுத்து செல்கின்ற அந்த பாட புத்தகங்கள் கூட ஆண்டவரே, அந்த பை சுமை கூட அவர்களுக்கு ஒரு பாரமாக இருந்து விடாதபடிக்கு தேவன் தான் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவதூர்களை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சின்ன ஒரு நோய் நொடிகள் கூட பிள்ளைகளுக்கு வந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, ஹைஜீனிக் ப்ராப்ளம் வந்து விடாதபடிக்கு தேவன் தான் அந்த இயற்கை சூழலை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பெற்றோர்களை பிரிந்து ஆண்டவரே வகுப்பறைக்குள் கடந்து செல்கின்ற போது ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன வேதனைகள் ஆண்டவரே எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு நீங்க மாற்றி கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக குழந்தைகள் ஆண்டவரே, இதோ கல்விக்கூடம் என்பது பல கனவுகளோடு ஆண்டவரை காலெடுத்து வைத்து ஆண்டவரே இந்த பள்ளிக்கூடங்களுக்கு போகப்படும் போது கூட ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்ததை விட பல சவால்களை அவர்கள் சந்திக்க நேரிடும் ஆண்டவரே. அது எல்லாம் தேவன்தாம் ஆண்டவரே. அவர்கள் ஞானத்திலே நீங்கள் ஆசீர்வதித்து நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து இடை நிற்றல் வந்துவிடாதபடிக்கு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த எத்தனையோ குழந்தைகள் ஆண்டவரே, அப்பா, நோய் நிமித்தமாக பலவேறு நிமித்தமாக ஆண்டவரே கல்வி தொடர முடியாமல் போகின்ற சூழலை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியான எந்த ஒரு சூழலும் இந்த குழந்தைகளை தொடாதபடிக்கு தேவன் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட்டி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படித்து கொண்டு இருந்த குழந்தைகள் ஆண்டவரே தேர்ச்சி பெற்று வகுப்பறைகளை மாற்றி செல்லப்படுகின்ற போது அந்த வகுப்பறைகளுக்கு கூட ஆண்டவரை நீ ஆசீர்வதிங்க ஆண்டவரே. புதிய ஆசிரியர்களை கூட ஆசீர்வதிங்க, புதிய நண்பர்களுக்கு கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படியாக எந்த நண்பர்கள் வாயிலாகவும் பிள்ளைகளுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நண்பர்கள் வாயிலாக திசை மாறி போகின்ற எந்த ஒரு சூழலும் பிள்ளைகளை நீங்கள் அனுமதிக்காதபடிக்கு தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை நம்பிதான் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளை கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் நீங்க பார்த்து கொள்வீங்க என்று நம்பிதான் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்கள் ஆண்டவரே குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை ஜெபத்தில் இருந்து ஆண்டவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள் ஆண்டவரே. குழந்தைகளும் ஜெபித்து விட்டு கல்விக்கூடங்களுக்கு செல்கின்றார்கள் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆண்டவரே குழந்தைகளை பிள்ளைகளை அணுகாதபடிக்கு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஆசிரியர் கூட கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குழந்தைகளுக்காக அர்ப்பணித்து வாழ்கின்ற அந்த ஆசிரியர் பணியை தேவன் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, ஆசிரியருக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டுமா கூட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் தான் ஆண்டவரை குழந்தைகளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, பெற்றோர்களை காட்டலாம் கல்வியிலே அப்பா அதிக நேரம் அவர்களோடு இருந்து ஞானத்தை கற்பித்து கொடுத்து நெறிப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கின்ற அந்த ஆசிரியர்களை தேவ பிரசங்களை குரங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் தேவ பிரசனம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களை பிள்ளைகளை பார்க்கின்ற பொறுப்புகளில் இருந்து கொண்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க ராஜா, நல்ல ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தெய்வீக பிரசனம் அவர்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமில்லாமல் ஆண்டவரே தெய்வ பிரசனம் அவர்களோடு இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளையும் எப்படியாக பார்த்து கொள்ள வேண்டும், எப்படியாக ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தெரியக்கூடிய ஒரு ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா கூட்டி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எந்த ஒரு பலவீனமும் வந்து விடாதபடிக்கு தேவன் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிங்க.
அவருடைய வாகன பயணத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அந்த வேலையில கூட ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தைகளும் கரங்களை ஒப்புக்கிட்டுக்கிறோம் ஆண்டவரே. குழந்தைகள் செல்கின்ற பாதைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, செல்கின்ற வாகனங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அவர்கள் பயணிக்கப்படுகின்ற போது கூட ஆண்டவரே ஒரு பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா பெற்றோர்கள் கூட ஆண்டவரே அப்பா காரிலேயோ பைக்லேயோ செல்லப்படும் போது கூட தேவன் பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. ரோடுகளை ஆசீர்வதிங்க, ரோடுகளில் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் தேவன் மாற்றி கொடுக்க வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பள்ளி வாகனத்திலேயோ ஆண்டவரே தனியார் வாகனங்களிலோ செல்லக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்போ அந்த வாகனங்கள் எல்லாம் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. ஒரு குழந்தைக்கு கூட ஆண்டவரே எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாதபடிக்கு தேவன் பாதுகாப்பை கொடுங்க. விபத்துகள் நடைபெறாமல் இருப்பதற்கு பாதுகாப்பை கொடுங்க. அந்த வாகனங்களை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வாகன ஓட்டுநரை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ விஷயங்கள் நாங்கள் கேள்விப்பட்டது உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே ரோடுகளில் எத்தனையோ விபத்துகள் ஏற்படுத்தி கொண்டு இருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படியாக இந்த ஆண்டிலே ஆண்டவரே எந்த ஒரு விபத்தும் வராதபடிக்கு ஆண்டவரே பள்ளி செல்கின்ற குழந்தைகளுக்கு தெய்வ பிரசன்னம் அவர்களை வழிநடத்தி ஆண்டவரே உமது செட்டையின் கீழ் அழைத்து செல்ல வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் எந்த ஒரு விபத்து நியூஸ்களும் ஆண்டவரே செய்திகளும் நாங்கள் கேள்விப்படாதபடிக்கு இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே அந்த கல்வி கூடங்கள் முழுவதும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் சென்று வருவதற்கு ஆண்டவரே படிப்பதற்கு ஏற்ற இயற்கை சூழலை தேவன் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களையும் நீங்க கொடுக்க வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பள்ளிக்கூடங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரே தலைமை அதிகாரிகளை கூட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்கு ஏற்ற சூழலை உருவாக்கி கொடுக்கின்ற அப்பா ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பை வகிக்கின்ற அந்த நபருக்கு போதிய ஆசீர்வாதங்களையும் எண்ணங்களையும் கொடுத்து அந்த கல்வி நிறுவனத்தை நீங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியான ஆசீர்வாதம் இந்த கல்வி நிறுவனம் முழுவதும் நிரம்பி இருக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கை சீற்றத்தை நிமித்தமாக எந்த ஒரு பலவீனங்களும் குழந்தைங்களுக்கு கடந்து வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை உலாவுகின்ற அந்த வளாகம் முழுவதும் ஆண்டவரே அப்பா நீங்க அக்னி சூளை கொண்ட ஒரு பாதுகாப்பை நிரப்ப வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளுக்கு அடுத்ததாக அதிக நேரம் பிள்ளைகள் வாழ்வது அந்த கல்வி கூடங்களிலே தான் ஆண்டவரே. அப்பா அப்படியான கல்வி கூடங்களிலே தெய்வீக பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் வெளியில உலாவுகின்ற போது கூட ஆண்டவரே வெளியில நடக்கின்ற போது கூட ஆண்டவரே விளையாடு கொண்டு இருக்கிற விளையாடும் மைதானங்களை கூட தெய்வ பிரசன்னம் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஒரு சின்ன காயங்கள் கூட பிள்ளைகளுக்கு வந்து விடாதபடிக்கு அந்த வளாகத்தை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு வளாகங்களும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பள்ளிகளும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு வகுப்பறையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமது பரிசுத்த இரத்தத்தை அப்பா நாங்கள் கல்வி கூட முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் உலாவுகின்ற இடங்கள் முழுவதும் நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு வகுப்பறையிலும் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகள் ஆசீர்வாதமாக ஆண்டவரை படிப்பதற்கு ஏற்ற சூழலை தெய்வீக பிரசன்னம் கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையினால் நிரப்புங்க, கிருபையினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா விளையாடப்பட்ட ரத்தத்தை நாங்கள் தெளித்து இருக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் கடந்து செல்லும் போது கூட எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த இடங்களை நிரம்ப விளைய வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கடந்த நாட்களை விட இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கட்டும். கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கணும் ஆண்டவரே. அப்படியாக இந்த நற்கரணை ஆண்டவரே உம்மோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெய்வீக பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா உம்மை அறிந்து ஆண்டவரே உம்மை உட்கொண்டு வாழ்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளிலும் உமது பிரசன்னம் ஆண்டவரே அவர்களோடு இருக்கட்டும் தகப்பனே. அப்பா எந்த சூழ்நிலை கொண்டு ஆண்டவரே வழி தப்பி போய்விடாதபடிக்கு, பாதை மாறி போய்விடாதபடிக்கு தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பெற்றோருடைய கனவுகளும் கரங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய கனவுகளை கரங்களை ஒப்புக்கொண்டிருக்கிறோம். அது அப்படியே நினைவாக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவ பிரசன்னம் கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நற்கரனை வீட்டிருக்கின்ற ஆண்டவரே நற்கரனை ஆண்டவரை நோக்கி அப்பா நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்ற தகப்பனே. அப்பா மண்டிட்டு கேட்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய குழந்தையுடைய வாழ்க்கையில அப்பா ஒரு மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு
தேவன் நாம் கைவிடாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வழி நடத்துங்க அப்பா. சின்ன நோய் நொடிகளுக்கு கூட பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் பயணிக்கின்ற வாகனத்தை கொண்ட ஆண்டவரே எந்த ஒரு பழுதுகளை வந்துவிடக்கூடாது. விபத்து நேராதபடிக்கு தேவன் ஞானத்தில் வழிநடத்த வேண்டுமா கூடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படியாக ஆண்டவரே ஜெபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கின்றார் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு ஆண்டவரே மற்ற குழந்தைகளுக்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா குழந்தைகளுக்காக வாழ்கின்ற வாழ்க்கை, குழந்தைகளுக்காக வாழ்ந்த வாழ்க்கை, இது எல்லாம் இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெற்றோர்களும் ஆண்டவரே குழந்தைகளை பெற்று வளர்த்து அழாக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில எத்தனையோ தடுமாற்றங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ அவமானங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ நிந்தைகள் இருந்திருக்கலாம் ஆண்டவரே. அப்படியான எந்த ஒரு காரியமும் என்று வளரக்கூடிய குழந்தைகளுக்கு நேராத படிக்க ஆண்டவரே ஒவ்வொரு பிரசனத்துல அவர்கள் வாழணும், அவர்கள் படிக்கணும் ஆண்டவரே. அப்படியாக நெறிப்படுத்துதல் ஒவ்வொரு குழந்தைகளோடு இருக்க வேண்டுமா கூட இந்த நாள்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பில் இணைந்து ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்புக்கொண்டிருக்கோம். தெய்வீக பிரசன்னம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே. அவர்கள் வீடை நிறைவாக ஆசீர்வதிங்க அப்பா. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றி ஆசீர்வாதமான வீடா நீங்க மாற்ற வேண்டுமா கூட ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், ஆசிரியர்கள் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம், நண்பர்கள் எல்லாத்தையும் கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பிரசன்னம் அவர்களோடு இருக்க வேண்டுமாயும் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.